புலத்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தவாடியல் புலத்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலியிரு ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிற வாருங்களே, திரு பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தவாடியல் புலத்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலியிது. மாபெரும் தவமாய் வானுடன் நேசம் மனங்களில் என்றும் அழுந்திடும் பலியிது. பூவொளியில் மலை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே, தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தவாடியல் புலத்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரவிலே ஆண்டவர் தாமே எங்கள் அனைவரையும் புனிதப்படுத்துவதற்காக மனித உருவெடுத்து எங்கள் மத்தியிலே பிறந்து வந்திருக்கிற மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நானும் நீங்கள் கால்பதிக்கின்றோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம். விசேஷமாக எங்கள் நாட்டையும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வசிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய அடிமைத்தன வாழ்வு இத்தோடு கடைந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வாக மாறிட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அத்தோடு பலதரப்பட்ட கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த இரவில் தேடி வந்து மீட்பு கொடுக்கிறார் என்ற அந்த அனுபவம் ஊடாக போவதற்கு எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர் நிறைவாய் கிடைக்க இந்த திருப்பலியை உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வழித்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராவின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தை நின்று செழித்தவனே, தந்தை நின்று செழித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் நீங்களே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர், 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீர். அதனால் இம்மண்டகத்தில் அவரது ஒளியின் மரண நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, திருவசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்புச் சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மகுனமாயினரே. எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிருந்தேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பார். ஆண்டவர் தம் நாவினால் சுட்டும் புதியதோர் பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மடிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரசர் மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பேவுலா என்று பெயர் பெறும். ஏனெனில்
ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பேரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மையடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 14 தொடக்கம் 17 மற்றும் 22 தொடக்கம் 25 முடிய. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமீன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவர்களாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 Hallelujah. நாளை அவனியின் அநீதி அறிகுறும். உலகின் மீட்பர் நம்மீது அரசாழ்வார். அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவர் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, ஜோசப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவியை மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு ஜேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்ற ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஜோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை ஜோசேப்பு அவர்களோடு கூடி வாழவில்லை. ஜோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு பேசவில்லை. கவலையோடும் ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் அவர்கள் வாழ்த்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் தான் இதோ உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கின்றார் என்ற நற்செய்தி பிறக்கிறது. நாங்கள் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அவர் பெயர் இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று பொருள்படுகின்ற விதத்தில் நற்செய்தியாக குறிப்பிடுகின்றார். அவர் உங்களோடு இருப்பதற்காக பிறந்திருக்கிறார் என்பதின் அர்த்தத்தை அது பிரதிபலிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அன்று அங்கு வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆண்டவருடைய வருகைக்காக இக்கத்தோடும் கவலையோடும் காத்திருந்தார்களோ, அடிமைப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்களோ, எங்களுக்கு விமோசனமே இல்லையா, எங்களுக்கு நீதி இல்லையா என்று ஏக்கத்தோடு இருந்தார்களோ, அதே போல எங்களுடைய மக்களும் இன்று கவலைகளோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில், இந்த அற்புத இரவில் ஒரு நற்செய்தி கிடைக்கிறது. உங்களுக்காக ஆண்டவர் இதோ பிறந்திருக்கிறார் என்று. ஆம், எனக்காக தன்னையே தாழ்த்தி பிறந்த ஆண்டவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? சிந்திப்போம். எங்களுடைய வாழ்வின் மாற்றம் மூலம்தான் கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் என்று மக்களுக்கு அறிவிக்க முடியும். அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே விசேட விதமாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விசேட விதமாக இந்த இரவை அலங்கரித்த இறைவன், விண்ணகம் இருந்து மண்ணகத்துக்கு வந்த இறைவன் அதே ஒரு அலங்காரத்தை எங்களுடைய மக்களுடைய வாழ்விலும் ஏற்படுத்த, எங்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக விசேட விதமாக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். விண்ணகம் இருந்து மண்ணகம் நோக்கி இறங்கி வந்து அலங்கரித்த அதே இறைவன் எங்கள் வாழ்வையும் மக்களுடைய வாழ்வையும் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த இரவை ஆசீர்வதித்து எல்லோருடைய வாழ்விலும் ஒளியேற்றுவாராக. ஆமென். நாங்கள் ஆண்டவரை இப்பொழுது
எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடனிருந்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறை நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை அவர் பாதத்தில் வைப்போம். உங்கள் பலி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், நோயினாலும் துன்பங்களினாலும் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உதவித்திட வரவருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு என்ற மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கையை நடத்திட, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக பெற வரவருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோய் காலத்தில் சுயநலம் பாராமல் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களையும் உம் பாதத்தில் வைக்கின்றோம். அவர்கள் நலமும் பலமும் பெற்று பாதுகாப்பான சூழலில் வாழவும், பணிகளை தொடர்ந்து செய்திடவும் தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். விசேட விதமாக இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற வசந்தம் அலைவரிசையில் தொழில் புரிகின்ற, தொலைக்காட்சியில் தொழில் புரிகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணம் அர்ப்பணம், உம் பதம் நான் அர்ப்பணம். என் இயேசு நாயகா உனக்காகவே. விண்ணையும் என் மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அர்ப்பணம். உன் அன்பின் பலியாக, உன்னில் உறவாக, உன் சொல்லின் உயிராக
வாழ்வின் பொருளாக என்றென்றும் நான் வாழவே உம்மோடு ஒன்றாகவே உம் அன்பின் உறவாகவே அர்ப்பணம் நான் அர்ப்பணம் உம் பதம் நான் அர்ப்பணம் என் இயேசு நாயகா உனக்காகவே. சகோதர சகோதரிகளை நானும் நீங்கள் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்படி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உண்மையில் இணையவும் அருள்வீராக. என்னென்று வாழ்ந்தால் செய்கிறவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வு வழியாக உமது மாற்றிய பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் தலைமை தாங்குவோர் வான்படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானகு தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என நம்மை கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தள்ளும்.
மேலும் உயிர்த்தெழுந்து நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்களுக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு கற்று தந்திருக்கின்றார். நாங்கள் பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் ஜெபம் செய்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேருபத்திற்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள் திருத்தம் பாதுகாத்து வாழும் கடத்து செல்வதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடனாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
எங்கள் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, கொடியெங்கும் தடையில்லை தலைவா. எங்கள் நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, கொடியெங்கும் தடையில்லை தலைவா. உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உங்கள் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உங்கள் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உங்கள் கரமானது எங்கள் துணையாகுமே, உங்கள் கரமானது எங்கள் துணையாகுமே. உங்கள் வாழ்க்கை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே, எங்கள் நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகிற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம். இந்த புனிதமிக்க இரவிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் அனைவரும் இப்பொழுது தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் பிறப்பால் உலக இருள் அகற்றி அவரது மாட்சியின் பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நட்பண்புகளில் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டு நற்செய்தி இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருமணம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதுவரை எங்கள் இந்த திருப்பலியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல் ஆசிகள் உரித்தாங்க. ஆமென்.